இந்தியாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைல்னா அது ஆத்தங்குடி டைல்ஸ் தான், ஒரு பாரம்பரியமான ஒரு டைல்ஸ். வணக்கம், என் பேர் அலெக்ஸ் ராஜா. நான் ஆத்தங்குடி டைல்ஸோடைய அசோசியேஷன் செக்ரட்டரியாகவும் இருக்கிறேன். இன்னொன்று, நான் பாரம்பரிய தொழிலில் இது 4வது தலைமுறையாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எங்கள் பாட்டனார் காலத்து தொழில். இது அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. குறிப்பிட்ட ஆத்தங்குடியில் பண்ணதுக்கு மட்டும் அந்த டைலில் வந்து ஒரு ஷைனிங் இருந்திருக்கு. அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு தரம், அதில் தரம் மாதிரி இருந்திருக்கு, ஒரு குவாலிட்டி இருந்திருக்கு. அந்த காலத்தில் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆத்தங்குடியிலே இந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி ஆத்தங்குடியில் தான் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 150 வருஷம் மேலே உள்ள தொழில் இது. என்ன இந்த தொழிலில் எதனால இந்த ஆத்தங்குடியிலே இருந்தாங்கன்னாக்கா, இந்த ஊர் மண்ணு, இந்த ஊர் மண்ணுக்கு தான் இது ஃபேமஸு. என்னன்னாக்கா, இந்த ஊர் மண்ணில் வந்து வாரி மண்ணுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னன்னா, காட்டிலேருந்து வரக்கூடிய வாரி மண். அந்த மண் வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு கிளே கண்டென்சியோட இருக்கும். லேட்ரைட் கண்டென்ட், இந்த பொதுவாக அந்த செட்டிநாடு பகுதி வந்து லேட்ரைட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது பார்க்க நம்ம யூஸ் பண்ண ஷைனிங் இருந்துகிட்டு இருக்கும். அதனால இது மட்டும் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைல்னா அது ஆத்தங்குடி டைல்ஸ் தான், ஒரு பாரம்பரியமான ஒரு டைல்ஸ் தான். ஏன்னா இது வந்து மெத்தடே வந்து இந்த பாரம்பரிய மெத்தடில் தான் வரும். கல்லை தயாரித்து அடுத்த நாள் தொட்டிக்குள்ள ஊற வச்சு அதுலேருந்து 2 நாள் கழிச்சு மறுபடியும் நிழல்லே காய வைப்போம். இது மட்டும் தான் அந்த பாரம்பரியமாக கையாலே செய்கிற கல், ஆத்தங்குடி கல் மட்டும்தான். இதில் என்னன்னா, யூஸ் பண்ண ஷைனிங் இருக்கும். இந்த ஊர் மண்ணுல உள்ள விசேஷம் அதுதான். அதனால தான் இந்த கல்லை நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு காரணமே அதுதான். ரெண்டாவது, இந்த பகுதியில் அந்த ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பகுதியில் ட்ரெயின் அப் ஆகி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாருமே கற்றுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் நாங்கள் வந்து இப்போ மைசூர் பேலஸ்லலாம் இந்த கல் போட்டிருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானத்துலையும் போட்டிருக்காங்க, கேரளாவில். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. பாரம்பரியமாகவும் அங்கேயும் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ரெனோவேஷன் ஒர்க்குக்கு என்கிட்ட வாங்கிட்டும் போயிருக்காங்க. அந்த டிசைனை குறிப்பிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. இதில் என்னன்னாக்கா, இப்போ சமீபமாக ஆந்திரா தெலுங்கானா நிறையா மூவிங் ஆகுது. இந்தியா ஃபுல்லுமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளிநாடும் போயிட்டு இருக்கு. டென்மார்க் போயிருக்கு, பிரான்ஸ் போயிருக்கு, ஸ்டேட்ஸ் போயிருக்கு. நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவுக்கு இப்போ அங்கே உள்ள நம்மளுடைய தூதரகத்துக்கு போட்டிருக்கோம். எம்பாசி ஃபுல்லுமே போடணும்னு சொல்லி, ஆத்தங்குடி கல் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லுமே சப்ளை பண்ணியிருக்கோம். அதை இட்டு நிறைய ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய மியூசியம் பண்ணியிருக்கோம் இதில் சிலோன்லே. அதே மாதிரி பக்கத்து நாடுல நிறைய இடத்துல நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்தோனேஷியா கூட அங்கே ஒரு கல் இருக்கு, இருந்தாலும் நம்ம கல்லை வாங்கி கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் ஆத்தங்குடி டைல்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இது என்னன்னாக்கா, ஒரு விசேஷ தன்மை என்னன்னாக்கா, இது வந்து ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. மற்ற டைல்ல வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆத்தங்குடி கல்லில் அது கிடையாது. எதனால கிடையாதுன்னா, இது சாண்ட் பேஸ்டு மெட்டீரியல். அதனால மண் சார்ந்த இந்த விஷயங்கிறனால அது என்ன ஆகும்னாக்கா, அப்சர்வேஷன் எவாப்ரேஷன் இருக்கும். அதில் நம்ம அப்சர்வ் பண்ணி எவாப்ரேட் பண்ணுவோம். அந்த ப்ரீத்திங் இருக்கிறனால ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கலாகவும் இது வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. மற்ற டைல்ஸ்ல அது இல்லை. இது வந்து நேச்சுரலாகவே ஷைனிங் இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் ஷைனிங் இருக்கிறதுனால, அந்த மண் தன்மை இருக்கிறதுனால, அந்த ஒரு இயற்கையாகவே எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாதனால எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதில், ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் தயாரிக்கிறதுக்கு இருந்தாங்க. இப்போ நிறைய பெண்களும் நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டு நிறைய பெண்களும் இதில் இன்வால்வ் ஆகி தயாரித்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த காலத்துலேருந்து என்னன்னாக்கா, ஸ்டோனை க்ரஷ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணலை. எங்கள் கிராண்ட் ஃபாதர் பீரியட்லலாம், ஆரம்பத்து நாட்கள்லாம் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. அந்த சுண்ணாம்பு, அதே மாதிரி மஞ்சக்காவி கல், சிவப்பு காவி கல், இந்த மாதிரி கல்லை அரைச்சி தான் இதை பண்ணியிருக்காங்க ஆரம்ப நாட்களில். அந்த மாதிரி வந்தது தான். அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர் பீரியட்லேயே, பிரிட்டிஷ் பீரியட்லேயே நிறைய பிக்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அந்த கலர் பிக்மெண்ட்ஸ். அந்த பிக்மெண்ட்ஸை வச்சு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட 5 கலர் தான் இருக்குது. அதுதான் பேஸ் கலர்னு சொல்லுவாங்க. பச்சை, மஞ்சள், ஊதா, கருப்பு, வெள்ளை, சிகப்பு. அந்த சிகப்பு, இந்த 6 கலர் இருந்தது. இப்போ வந்து நிறைய இங்கிலீஷ் கலர் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய பிக்மெண்ட்ஸ் எல்லாமே பெயிண்டிங்கில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்துருச்சு. நிறைய கலர்ஸ் இப்போ வந்திருக்கு. இப்போ நாங்கள் வச்சிருக்கிறதுலே நிறைய அக்வா கிரீனு, அக்வா ப்ளூலாம் புதுசாக வந்த கலர் தான். அதே மாதிரி ஜெய்சம்மர் எல்லோங்கிறது ஒரு புதுசாக வந்த கலர் தான். டெரகோட்டா ரெட், முதல்ல வந்து ரெட்டுன்னா ஒரே ரெட்டாக தான் இருந்துச்சு. இப்போ டெரகோட்டா ரெட்டுன்னு வந்திருக்கு.
அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் கலரும் வந்திருக்கு. நிறைய டிசைன், முதல்ல வந்து குறிப்பிட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாகவே இருந்தது. இப்போ வந்து நிறைய டிசைன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் நிறைய கிளைண்ட்டு அவங்களுக்கு தேவையான டிசைனை அவங்களே ட்ராப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதை டெம்ப்ளேட் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதை டெம்ப்ளேட் செஞ்சு கொடுத்தும் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்களுடைய ரெனோவேஷன் ஒர்க்குக்கு அடுத்ததுக்கு எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஐ டேக் மூலியமாக, அசோசியேஷன் மூலியமாகவே ஜிஐ டேக் புவிசார்பு குறியீடு கேட்டிருக்கோம். அது எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து தேதி சொல்லி அதை அறிவிக்கணும். அந்த பப்ளிஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே மூவ் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டோம். எல்லா டாக்குமெண்ட்ஸு எங்கள் கிராண்ட் ஃபாதர் பண்ணது, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுத்துருக்கோம். எத்தனை எங்கெங்கே சாம்பிள்ஸ் எல்லாமே அதில் உள்ள ஃபோட்டோஸு மற்றவங்கள்ட்ட பேட்டி எடுத்து எல்லாமே சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் ஜிஐ டேக் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இன்னும் இந்த தொழில் வந்து இன்னமும் வளர்ந்து இன்னும் வெளிநாட்டுக்கு நிறையா கொண்டு போகிறதுக்கும் இன்னும் ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அந்த புவிசார்பு குறியீடு வந்துருச்சுன்னா இன்னும் தனி சிறப்பாக இருக்கும். இந்தியாவுக்குள்ள மாத்திரம் இல்லாமல் இன்னும் வெளிநாட்டு நிறைய இடத்துல செய்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பாகவும் எங்களுக்கு இருக்கும்.